வணக்கம். ஒரு குற்றம் நடக்குது, ஆனா அத நேர்ல பார்த்ததா சொல்ல ஒரு சாட்சி கூட இல்லன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீதியை எப்படி நிலைநாட்டுவது? இங்க தான் நம்ம சட்ட அமைப்புல ஒரு சுவாரஸ்யமான, அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருவி வருது. அதுதான் சூழ்நிலை ஆதாரம். ஒருத்தர வெறும் சூழ்நிலைகளை மட்டும் அடிப்படையா வச்சு குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கிறது ரொம்ப பெரிய பொறுப்பு இல்லையா? அத நம்ம நீதிமன்றங்கள் எப்படி சரியா செய்யுது? அதுக்கு அவங்க பயன்படுத்துற 5 கடுமையான சோதனைகளை பத்தி தான் நாம இப்போ ஆழவா பார்க்க போறோம். இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி. ஒரு குற்றத்தை யாரும் கண்ணால பார்க்கல, அப்போ உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு பதில் அந்த குற்றம் நடந்த இடத்தை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன உண்மைகளை, அதாவது ஒரு பெரிய புதிரோட துண்டுகளை ஒன்னு சேர்க்கறதுல தான் இருக்கு. ஆனா ரொம்ப முக்கியமா, அந்த துண்டுகளை வச்சு நாம உருவாக்குற படம் உண்மையா இருக்கணும், நம்மளோட கற்பனையா இருந்துடக்கூடாது. அதை எப்படி உறுதி செய்யறது? வாங்க பார்க்கலாம். நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல சூழ்நிலை ஆதாரம்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். ரெண்டாவதா, அந்த முக்கியமான 5 சோதனைகள் என்னென்னு ஒன்னொன்னா விளக்கமா பார்ப்போம். மூணாவதா, இந்த விதிகளை எல்லாம் எந்தெந்த வழக்குகள் உறுதி செஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா, இந்த விதிகள் ஏன் நம்ம நீதித்துறைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா இருக்குன்னு பேசி முடிக்கலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு குற்ற வழக்குல ஆதாரம்ங்கிறது ஒரு ஜிக்ஸா பசில் மாதிரி. அந்த பசில்ல இருக்கிற ஒவ்வொரு துண்டு தான் சூழ்நிலை ஆதாரம். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, சூழ்நிலை ஆதாரம் ஒருத்தரை நேரடியா இவர்தான் குற்றவாளின்னு கை காட்டாது. ஆனா குற்றம் நடந்திருக்கலான்னு தர்க்க ரீதியா நம்மள யூகிக்க வைக்கும் சில தொகுப்பு. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கொலை நடந்த இடத்துல ஒருத்தரோட கைரேகை இருக்கு. அது அவர் கொலை செஞ்சாருன்னு நேரடியா சொல்லல. ஆனா அவர் அந்த இடத்துல இருந்தாருங்கிறத உறுதியா யூகிக்க வைக்குது இல்லையா? இதுதான் அந்த வித்தியாசம். இந்த மாதிரி ஆதாரம் சிவில் கேஸ்லயும் பயன்படும்னாலும், கொலை கொள்ளை மாதிரி பெரிய கிரிமினல் வழக்குகள்ல தான் இதோட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகம். நேரடி சாட்சியே இல்லாதப்போ அரசு தரப்பு முழுமையா இந்த சூழ்நிலை ஆதாரங்களை மட்டும்லாம் நம்பி இருக்க வேண்டியிருக்கும். அதனால அந்த ஆதாரங்கள் எந்த அளவுக்கு வலுவா இருக்கணுங்கிறது ரொம்பவே முக்கியம். இப்போ நாம இந்த விவாதத்தோட மைய பகுதிக்கே வந்தாச்சு. சூழ்நிலை ஆதாரங்களை ஒரு நீதிமன்றம் ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அது 5 கடுமையான சோதனைகளை தாண்டி வரணும். இந்த சோதனைகள் அரசு தரப்புக்கு வைக்கப்பட்ட ஒரு பெரிய சவால்னே சொல்லலாம். இந்த 5 இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்பட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு வலயம். இந்த 5 விதிகளும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து ஆதாரம்ங்கிறதுக்கான தரத்தை ரொம்பவே உயர்த்துது. இந்த 5 விதிகளையும் சட்டுன்னு ஒரு தடவை பார்த்துடலாம். முதல்ல, அரசு தரப்பு சொல்ற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிக்கணும். ரெண்டாவது, கையில இருக்கிற பெஸ்ட் ஆதாரத்தை கோர்ட்ல கொடுக்கணும். மூணாவது, ஆதாரங்களோட சங்கிலி தொடர் எங்கேயும் உடையாம முழுசா இருக்கணும். நாலாவது, அந்த ஆதாரங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதின்னு சொல்றதுக்கு எந்த வாய்ப்பையுமே கொடுக்கக்கூடாது. கடைசியா, இவ்ளோ இருந்தும் சின்னதா ஒரு சந்தேகம் வந்தா கூட அதோட பலன் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தான் போகணும். வாங்க, முதல் விதியை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். அரசு தரப்பு எதெல்லாம் ஆதாரமா காட்டுதோ அந்த ஒவ்வொரு துண்டு உண்மையும், அது கைரேகையா இருக்கலாம், ஒரு ஃபோன் காலா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், அதை எந்த ஒரு நியாயமான சந்தேகத்துக்கும் இடம் தராம நிரூபிக்கணும். ஒருவேளை இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஊகங்களுக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. ரெண்டாவது விதி ரொம்ப முக்கியம். இது வெளிப்படைத்தன்மை பத்தினது. அரசு தரப்பு கிட்ட இருக்க ஆதாரங்கள்ல எது ரொம்ப வலுவானதோ, எது சிறந்த ஆதாரமோ அதைத்தான் நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கணும். அதை விட்டுட்டு அதை விட பலவீனமான ஒன்றை கொடுத்தாலோ இல்ல முக்கியமான ஆதாரத்தை மறைச்சாலோ நீதிமன்றம் என்ன நினைக்கும்? ஓ, அந்த ஆதாரத்தை வெளியிட்டா இவங்களுக்கு பிரச்சனை போல அப்படின்னு அரசு தரப்புக்கு எதிராக ஒரு முடிவுக்கு வரும். உதாரணத்துக்கு, ஒரு சிசிடிவி ரெக்கார்டிங் இருந்தும் அதை கொடுத்தாம ஒரு சாட்சியோட குழப்பமான வாக்குமூலத்தை மட்டும் அரசு நம்புனா அந்த சிசிடிவி பதிவு அரசுக்கு சாதகமா இல்லைன்னு நீதிமன்றம் கருத வாய்ப்பு இருக்கு. மூணாவது விதியை புரிஞ்சிக்க இந்த ஒரு வரி போதும். அரசு தரப்பு முன்வைக்கிற ஆதாரங்கள் ஒரு சங்கிலி மாதிரி ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கணும். அதாவது குற்றம் நடந்ததை காட்டுற சம்பவங்களோட வரிசை முழுசா ஒரு தொடர்ச்சியா இருக்கணும். நடுவுல எந்த ஒரு கண்ணியும் விடுபட்டு இருக்க கூடாது. உதாரணத்துக்கு, ஒருத்தர் கிட்ட இருந்து திருடின பொருள் குற்றம் சாட்டப்பட்டவர் வீட்ல கிடைச்சதுன்னு அரசு சொல்லுது. ஆனா அந்த பொருள் எப்படி அவர் வீட்டுக்கு போச்சுங்கிறதுக்கு இணைப்பு இல்லைன்னா அந்த சங்கிலியில ஒரு கண்ணி உடைஞ்சிதுச்சுன்னு அர்த்தம். அந்த கேப்பை ஊகத்தினால நிரப்பவே முடியாது. இப்போ நாம பார்க்க போறது தான் இந்த 5 சோதனைகள்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான கடுமையான சோதனை, விதி 4. இதுல 2 பகுதி இருக்கு. பகுதி, அரசு தரப்பு கொடுத்த ஆதாரங்கள் எல்லாமே குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றவாளின்னு சந்தேகமே இல்லாம காட்டணும். ஆனா அதை விட முக்கியமான 2வது பகுதி என்னன்னா, அதே ஆதாரங்களை வச்சு அவர் நிரபராதியா இருக்கிறதுக்கு வேற எந்த ஒரு நியாயமான விளக்கத்தையும் கொடுக்கவே முடியாம இருக்கணும். குற்றம் நடந்திருக்கலான்னு ஒரே ஒரு மாற்று சாத்தியம் இருந்தா கூட இந்த டெஸ்ட்ல அரசு தரப்பு தோத்துடும். கடைசியா 5வது விதி, இதுதான் கடைசி பாதுகாப்பு வலை.
முன்னாடி பார்த்த 4 கடினமான சோதனைகளையும் தாண்டி வந்த பிறகும் நீதிபதியோட மனசுல குற்றம் சாட்டப்பட்டவரோட குற்றத்தை பத்தி ஒரு சின்ன நியாயமான சந்தேகம் மிச்சம் இருந்தாலும் அதோட முழு பலனும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தான் கொடுக்கப்படணும். அவரை உடனே விடுதலை செய்யணும். இது சட்டத்தோட அடிப்படையான ஒரு கருணை. சரி, இவ்ளோ கச்சிதமான இந்த 5 விதிகளும் எங்கிருந்து வந்துச்சு? இது சட்ட புத்தகத்திலிருந்து மட்டும் வரல, பல வருஷங்களா நிஜமான வழக்குகள்ல கொடுக்கப்பட்ட தீர்ப்புகளால செதுக்கப்பட்டிருக்கு. இங்க நீங்க பாக்குற குவீன் வர்சஸ் குலரத்னா, ஆர் வர்சஸ் சீடர் டி சில்வா மாதிரி முக்கியமான வழக்குகள் தான் இந்த 5 விதிகளையும் இலங்கை சட்டத்துல உறுதியா நிலைநிறுத்துச்சு. ஒவ்வொரு வழக்கும் இந்த சோதனைகளை இன்னும் பலப்படுத்தி நீதிபதிகளுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை கொடுத்துச்சு. இந்த தீர்ப்புகள் தான் சூழ்நிலை ஆதாரங்களை பயன்படுத்துறதுக்கு ஒரு வலுவான சட்ட அடித்தளத்தை அமைச்சிருக்கு. நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த 5 கடுமையான விதிகள் வெறும் சட்ட நடைமுறைகள் மட்டும் கிடையாது. இது நம்ம நீதி அமைப்போட ஆன்மாவையே பாதுகாக்குது. இதோட மைய நோக்கம் என்ன? ரொம்ப சிம்பிள். குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒவ்வொருவரும் நிரபராதி. இதுதான் அடிப்படை விதி. இந்த 5 சோதனைகளும் அந்த விதியை பாதுகாக்குது. ஒருத்தரை சிறைக்கு அனுப்புறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால அரசு தரப்பு தங்களுடைய வழக்க எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாம மிக உயர்ந்த தரத்துல நிரூபிக்கணுங்கிற ஒரு பெரிய சுமையை இந்த விதிகள் உருவாக்குது. இதனால தவறான தண்டனைகள் பெருமளவுல தடுக்கப்படுது. ஆக கடைசியா நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான். நீதிமன்றங்கள் ஒரு புதிரோட துண்டுகளை இணைக்கும்போது தர்க்க ரீதியான நியாயமான அனுமானத்துக்கும் ஒரு தனி நபரோட வாழ்க்கையை அழிக்கக்கூடிய அபாயகரமான ஊகத்துக்கும் நடுவுல ஒரு மெல்லிய கோடு இருக்கு. அந்த கோடு எங்க வரையப்படுது? அந்த கோட்டை தாண்டிடாம பாதுகாக்கிறது தான் இந்த 5 விதிகளோட முக்கியமான வேலை.